காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னங்க 300 ரன்னை இப்படி சேஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான். இந்திய அணியை பார்த்து கண்டிப்பாக பயப்படுறாங்க. இந்த ரெக்கார்ட் சேஸ் பண்ணியிருக்கிறதுக்கு இந்திய அணிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு 300 ரன்னு 49 ஓவரில் நேற்று நியூசிலாந்து எதிரான இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க. அது வெற்றி குறித்து முன்னாள் பாகிஸ்தான் அணி அதிரடி வீரர்னு சொல்லலாம், கேப்டன் சொல்லாங்க அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் அதிரடியாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை ஒரு தலை சிறந்த அணின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று 300 ரன்னு சேஸ் பண்ணி வெற்றி பெற்று ஒரு சாதனை படைச்சிருக்காங்க இந்திய அணி. அஃப்ரிடி என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்த 300 ரன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவே ஈஸியாக சேஸ் பண்ணுறாங்க. ஸ்பெஷலி இந்தியாவோட சேசிங் மாஸ்டர் விராட் கோலி இருக்கிற வரைக்கும் இந்திய அணி ஒரு முதுகெலும்பாக இருக்கார். அவர் கன்சிடென்ட்டாக விளையாடிட்டு வந்துட்டு இருக்கார். அவரோட பிஐ ஃபார்ம் இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்குது நான் சொல்லுவேன். அதே போல் ரோஹித் சர்மா ஓப்பனிங்கில் அவர் நல்லா அடிக்கிறார். ஒன்று அவர் ஆடினா இவர் ஆறார், இவர் இல்லைனா அவர் ஆறார், யாருனா ஒருத்தர் டீமை காப்பாற்றுறாங்க. கண்டிப்பாக இந்திய அணி ஓடியில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அபாரமான டீமாக இருக்காங்க. ஸ்பெஷலி பும்ரா, ஹர்திக் பாண்டியா, நிறைய நட்சத்திர வீரர்கள் எல்லாமே இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. உண்மையாக ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியா அணி இந்த மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ இந்திய அணி அந்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா செம டீமாக இருக்காங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸை கண்டிப்பாக இந்திய அணி தாங்க வெற்றி பெறும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா தலைவன் நியூசிலாண்டுக்கு எதிராக வெற்றி குறித்து ஓப்பனாக பேசியிருக்காரு. ஓகே, அவர் சொல்கிறது கரெக்டுங்க. சீரீஸும் இந்திய அணி தான் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு. கரெக்டுங்க. ஏன்னா அடுத்த 2 போட்டியில் ஒரு போட்டி ஜெயிச்சா கூட நம்ம இந்த ஓடிஐ சீரீஸை வெற்றி பெறும். அடுத்து T20 சீரீஸ் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு தரமான டீமாக இருக்காங்கன்னு சொல்லாங்க. ஏன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஓடிஐயில் பொறுத்த வரைக்கும். லாஸ்ட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா அணி எதிரான ஓடிஐ சீரீஸை வெற்றி பெற்றாங்க 2-1 சொல்லிட்டு. அதை தொடர்ந்து அப்படியே நியூசிலாண்டுக்கு எதிராக விளையாடிருக்காங்க. அதே ஃபார்ம் விராட் கோலி அப்படி எப்போ விட்டாரோ அதே ஃபார்மோட தான் இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஒரு பெரிய நாக் விராட் கோலிகிட்டேருந்து நேற்று பார்த்தோம். அதே போல் கண்டிப்பாக அவரோட பேட்டிங் ஃபார்ம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக KL ராகுல் சூப்பராக ஃபினிஷ் பண்ணாருங்க. அஷித் ராணா ஒரு குரூஷியலான ஒரு 29 ரன் அடித்தாருன்னு சொல்லாங்க. ஏன்னா இந்த டைமில் வாஷிங்டன் சுந்தருக்கு வேறு இன்ஜுரி. அவர் இருக்கிற அஷித் ராணா எப்படி ஆடுவாங்க அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அஷித் ராணா அவர் கொடுத்த வேலையை கரெக்டாக 29 ரன் அடிச்சுட்டு கொஞ்சம் நல்ல ரன் அடிச்சுட்டு போயிருக்காரு. இந்தியாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கு, இந்த சீரீஸை வெற்றி பெறுமா பெறாதா? நம்ம அஃப்ரிடி வாழ்த்து பேசியிருக்காரு. அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓடிஐ சீரீஸை யார் வெற்றி பெறுவாங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.